ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். செவ்வாய்க்கிழமை பிறந்த அவள் தான் விடு, எனக்கு வேற எதுவும் தெரியாது. வீரத்வஜாஜ வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத்துன்னு சாஸ்திரம். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கும் ரொம்ப வீரம் அதிகம். வீரம் எப்படி அதிகம் அப்படின்னா, எதையும் மோதி பார்த்து விடும் குணம் இவர்களுக்கு இயல்பிலேயே. கேசண்டக்காரா குண்டு மொழியில பாவம் அவங்க ஒய்ஃபெல்லாம் ஹம்ஸ் பத்தியா அப்படிமாரு. இவர் லவ் பண்றது கூட இப்படிதான் பண்ணுவார். இவர் டீச்சர்ஸ் பத்தியா அப்படிமாரு. பெரும்பாலும் லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. 200%. அதுவும் புரட்சி திருமணமாக தான் இருக்கும். சாதி மறுப்பு திருமணமாக இருக்கும், மதம் மாறிய திருமணமாக இருக்கும். செவ்வாய்னா முருகன், உலகை சுற்றி வானா சுற்றி வந்துருவாங்க. இவங்களுக்கு இந்த போங்கு விளையாட்டுலாம் பண்ண தெரியாது. இந்த பிள்ளையார் மாதிரி அப்பா அம்மாவை சுற்றி வந்து இதுதான் உலகம் அந்த கதைனால. பண விஷயத்தில் ரொம்ப இவங்களும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மற்றவங்களும் ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அதான் நடக்காது. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நாம் நிறைய பதிவுகளை இட்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 8 மணி ஆனால் சார் எது நடக்குதோ நடக்கலையோ குடும்பத்தோடு உட்காந்து ஐபிசி சேனல் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஐபிசி பக்தி சேனல் பார்க்குறோம். அதில் நம்ம பதிவுகள் பார்க்குறோம். உலகமெங்கும் நம்ம சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல். ஒரு ராசிக்கு என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம், எப்படிலாம் பண்ணால் பணம் வரும்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன கிழமைகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்க போகிறோம். இந்த கிழமையில் சில பேருக்கு சொல்லுவாங்க, சார் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி இருக்காது. அந்த காலத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ வச்சு கொடுக்குறது தான் டைம். அவங்க டைம் ஒழுங்காக நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மாவுக்கு தெரியும். அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் அது மாதிரி ஆவணி மாதம்டா, நீ ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை பிறந்த, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தாங்கிறது மட்டும்தான் தெரியும். மூத்தவன்லாம் லீவுக்கு வீட்டுக்கு வந்துருந்தான், அப்போ தாண்டா நீ பிறந்த, இந்த மாதிரி குறிப்பு வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த சித்தப்பா வீட்டுக்கு வந்துருந்தாரா, நீ வந்தப்போ இந்த மாதிரி கார்த்திகடா, எம்மா டேட் ஆஃப் பர்த் சொல்லுப்பா, செவ்வாய்க்கிழமை பிறந்த அவள் தான் விடு, எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படிம்பாங்க. அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க என்ன தான் பண்ணுறது, சாஸ்திரங்களை புரட்டி பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு என்ன சொன்னால் வசதியாக இருக்கும். நம்மளோட சேனலின் நோக்கம் என்ன, நம்மளை நல்வழிப்படுத்துவதும் ஆற்றுப்படுத்துவதும், உங்களுக்கான கரெக்டான ரூட்டை காட்டுறது. சார் நம்ம ஒரு ஜிபிஎஸ் மாதிரி சார், ஜிபிஎஸ் மாதிரி தான். உங்களுக்கு நேராக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, இங்கேயே சொல்லிடுவோம். அப்போ நீங்கள் அங்கே போகும்போது பொறுமையாக போகணும். அங்கே போனால் ஒரு பிளைண்ட் ஹோல் வருது, கீழே போனால் வண்டி நின்று போயிடும், பார்த்து போகணும். அவ்வளோதான். ஜோதிடம் இஸ் நத்திங் பட் ஜிபிஎஸ். உங்களுக்கு சீக்கிரமாக போனால் யூ கேன் அச்சீவ் ஒரு டெஸ்டினேஷன். 45 நிமிஷம் போகிறத 15 நிமிஷத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். அவ்வளோதான் சார். நான் 40 வயசில் அமைச்சராகணும்னு நினச்சேன், இப்போயே ஆகிடுங்க சார். அதுதான் ஐபிசி பக்தியோட தனிச்சிறப்பு. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாரும் அமைச்சராகணும்னு அமைச்சர் இல்லை, ஊருக்கு ஒரு அமைச்சர் போதும். நீங்கள் உங்கள் லட்சியங்களை அடையிறதுக்கு சொல்கிறேன். ஆக செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் என்றாலே ஒரு தைரியமும் ஒரு துடியும் வந்துடும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னா, செவ்வாய்னா யார்? வீரத்வஜாஜ வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத்துன்னு சாஸ்திரங்க வேதங்கள் காயத்ரி சொல்கிறாங்க. எடுத்த உடனே மற்றவங்க எல்லாரையும் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத், அது தனுசை கையில் வச்சிருப்பவனே அப்படியே இப்படியே எல்லாம் சொல்கிறாங்க. ரிஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவரை மட்டும் என்ன சொல்கிறாங்க பாருங்க, வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் மிகவும் வீரமானவர்கள். அப்போ நாங்களாம் வீரம் இல்லையா? செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கும் ரொம்ப வீரம் அதிகம். வீரம் எப்படி அதிகம் அப்படின்னா, எதையும் மோதி பார்த்து விடும் குணம் இவர்களுக்கு இயல்பிலேயே உண்டு. எதையும் மோதி பார்த்தோம், முடிந்தால் நான் ஜெயிக்கிறேன் அல்லது நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது இவங்க பாலிசி. எதையும் மோதி பார்ப்பாங்க, வரட்டும் பார்த்துக்கலாம், என்ன ஆகிடப்போகுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியம் அதுதான் செவ்வாய் சார். ஒவ்வொரு கிரகமும் நமக்கு தேவை. கற்பனை ஆற்றல் தேவை இல்லையா? தேவை. லவ் தேவை இல்லையா? தேவை. தைரியம் தேவை இல்லையா? தேவை. வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு, தைரியமாக அதை பிடிச்சி வெளியே போடணும். இந்த தைரியம் வேணுமா இல்லையா? உத்தியோகம் புருஷ லட்சணம் மாதிரி தைரியம் புருஷ லட்சணம். இப்போ ஒருத்தர் வெளியே ஏதோ ஒரு சண்டை வருது, என்ன பாங்க சண்டை, என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு நீங்கள் வீட்டு வாசல் வந்து கத்துறாங்க, எங்கெல்லாம் கத்தக்கூடாது, வெளியே போங்க. பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் யார் தரா? செவ்வாய் இல்லைன்னா நீங்கள் ஒரு தனித்து செயல்படவே முடியாது சார். ஒரு நாய் கூட நம்மளை துரத்துதுன்னா திரும்பி நின்று முறைச்சு பார்த்தா அந்த நாய் துரத்துறதை நிறுத்திடும். ஓடிக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த தைரியமாக திரும்பி நின்று பார்க்க செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் உடம்புல, அதனால தான் ரத்தத்துக்கு அதிபதியாக செவ்வாயை சொல்லுகிறார்கள். உடம்புல ஓடுற ரத்தம், அதான் இள ரத்தம் பயமறியாது, இளங்கன்று பயமறியாதுலாம் சொல்லுவாங்க. இந்த ரத்தம் சூடாக கொதிக்குது ரத்தம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த செவ்வாய் தான். ஸோ ஒரு செவ்வாய் இருக்கிறவங்க புரட்சிக்காரர்கள். அதனால் செவ்வாயோட கலரு ரெட்டு தான். செவ்வாய்னாலே ரெட்டு தான். செவ்வாய் இருப்பவர்கள் எப்பொழுதும் வந்து கலகப்பிரியர்கள், புரட்சிக்காரர்கள், சண்டைக்காரங்க. ஹே சண்டைக்காரா
குண்டு மொழியில் பாவம் அவங்க ஒய்ஃபெல்லாம் இவருடைய பார்த்தீங்கன்னா அம்ஸ் பத்தியா அப்படிம்பாரு. இவர் லவ் பண்ணுறது கூட இப்படி தான் பண்ணுவார். அம்ஸ் பத்தியா இவர் செஸ்ட் பத்தியா அப்படிம்பாரு. அந்த மாதிரி அது இந்த செவ்வாய்க்காரங்களாம் எப்படின்னா எல்லாமே உடலை பிரதானமாக கொண்ட தொழில்கள். போலீஸாக இருக்கிறது, மிலிட்ரியாக இருக்கிறது. போலீஸாக இருக்கிறது ஒரு கெத்து மேன், உன்ன மாதிரி லுச்சா பயலுக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தன்னை ஒரு பெரிய ஆளாக ஒரு இராணுவ வீரன். நான் அமரன் படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த படத்தில் அந்த இராணுவ வீரனை எவ்வளோ கௌரவமாக பண்ணுறாங்க சார். அந்த பெருமை, நாட்டுப்பற்று, தியாகம், அதாவது அந்த என்ன சொல்ல தைரியம், எல்லைச்சாமின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த எல்லைச்சாமி. இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா யாருமே பயப்பட தேவையில்லை, இவரே எல்லாம் பார்த்துக்குவார். இவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா இவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார். இவரை நம்பி நீங்கள் பஸ்ஸில் போகலாம், இவரை நம்பி நீங்கள் எங்கே வேணால் கூப்பிட்டு போகலாம். அடியாள் லெவலுக்கு சொல்ல வரல, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு தைரியம். ஸோ இந்த செவ்வாய் ரத்தத்துக்கு அதிபதிங்கிறதுனால ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவங்க எனர்ஜியான விஷயம், ஓட்டப்பந்தயம் ஓடுறது, தடைகளை தாண்டு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறது, பாடி பில்டராக வருது, இதெல்லாத்துலேயும் இவங்க சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இன்பில்டாகவே இவங்களுக்கு கோல்டு மேலே ரொம்ப கொள்ள ஆசை இருக்கும். இன்பில்டாகவே தாங்க விடலெல்லாம் மோதிரம், உடம்பெல்லாம் நகை, இந்த மாதிரி நகை சம்மந்தப்பட்ட விஷயம், உணவு, பெருந்தினி நல்லா சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும். இது மாதிரி 2 குடையவன், அந்த மாதிரி படிப்பு சொல்லித்தர்ற விஷயங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு யாருக்காவது ஒரு விஷயங்களுக்கு சொல்லித்தரணும். ரொம்ப நல்லா வர்றதுக்கான கரெக்டான விஷயம் எதுனா ஸ்கூல்ஸ் பண்ணுறது. ஸ்கூலு, டியூஷன் சென்டரு, கோச்சிங் சென்டரு, அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா இவங்க சூப்பராக வருவாங்க. இவங்களுக்கு மற்றவர்களுக்கு உலகம் பயனுறாக என்ன செஞ்சோம் சொல்லித்தர்றது தான் இவங்களுக்கான பெரிய பலனாக இருக்கும். அதுதான் இவங்களுடைய பேசிக், இந்த செவ்வாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி இவங்களுக்கு எது ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும், ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்க செஞ்சாங்கன்னா அது இவங்களுக்கு செட்டே ஆகாது. இதெல்லாம் மருத்துவமோ அல்லது கிளினிக் மாதிரி அமைப்புகளோ, அல்லது நீங்கள் ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன், டாக்டர் ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஏதாவது உருவாக்குறாங்க. அல்லது ஃபார்மா கம்பெனி, மருந்து சப்ளை பண்ணுற கம்பெனிலாம் பண்ணுறாங்கன்னா அது ஓடவே ஓடாது. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு ஜென்ம எதிரி இந்த மருத்துவம் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி புரோக்கரேஜ் பண்ணுறது உங்களுக்கு செட்டே ஆகாது. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு புரோக்கரேஜ் பண்ணவே தெரியாது. நீங்கள் விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. சார் தேங்காய் 8 ரூபாய், தேங்காய் 6 ரூபாய், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், தேங்காய் 7 ரூபாய், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், தேங்காய் 6 ரூபாய், ஓடா லூசு பெற, அவ்வளோதான். உடனே கோவப்பட்டு வந்துடுவீங்க. ஒரு படத்தில் வடிவாடு பண்ணுவார், தேங்காய் 8 ரூபாய். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டீல் பேசுறதுக்குள்ளே கோவம் வந்துடும். அதுக்கு டீல் பேசுறதுக்கு பொறுமை வேணும் சார். நிறைய பேர் இங்கே செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் தன்னுடைய பொறுமை இன்மைதான் அவர்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் இல்லாததுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா படக்குன்னு பேசிடுவாங்க, எந்திரிச்சு வெளிப்படன்றுவாங்க. கொஞ்சம் அன்பாக பேசியிருக்கலாம், ஏதோ பேசிட்டு போகிறான் அறிவு கட்டவன் அப்படி அந்த எண்ணத்துக்கு வரமாட்டாங்க. இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அவன் ஏன் ஸ்டாண்டர்டுக்கு வரல, இவர்கள் எல்லாத்தையும் தான் ஸ்டாண்டர்டுக்கு எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. பொசசிவ் த மேக்ஸ். எனக்குரியது எனக்கு தான், எனக்குரியதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பாருங்கள், நல்லா பாருங்கள். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோஷன், அவங்களுடைய அந்த இந்த தடவரை, வீட்டில் ஒய்ஃப் இருந்தால் கூட சரி, அது ஜென்ரலாக யாருமே விட மாட்டாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன். சரி, ஒரு அண்ணா இருக்காருன்னு வச்சுங்க, உங்கள் அண்ணா இருக்கார், செவ்வாய்க்கிழமை பிறந்தவர், அவரோட சென்ட் அவர் தான் அடிப்பார். ஒரு நாள் நீங்கள் எடுத்து அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், செம்ம டென்ஷன் ஆகிடுவார். அவரோட சென்ட் அவர் தான், அவர் சீப்பு அவர் தான், அவர் பவுடர் அவர் தான். சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதை பகிர்ந்துக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. என்னடா இன்றைக்கி ஒரு நாள் நம்ம காரை எடுத்துகிட்டு போட்டோம் தம்பி, நம்ம சட்டை காரே எடுத்துகிட்டு போக விட மாட்டார், சட்டை எங்கே கொடுக்க போகிறாரு, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ செவ்வாய்க்கிழமை இருக்கிறவங்க ரொம்ப பொசசிவாக எதையும் தனதுன்று நினைப்பார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் எடுத்து பத்திரமா ரேக்கில் வச்சு அதை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது எது தெரியுமா, என் தம்பி எனக்கு இது மாதிரி கொடுத்தான், இந்த மாதிரி நான் காலேஜ் சேர்ந்த அன்னைக்கு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு. அவங்க காலேஜ் சேர்ந்து 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த குட்டி பொம்மையை வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமானவர்கள். இந்த செவ்வாயோட ராசியில் இருந்த அந்த செவ்வாங்கிற மேஷம், விருச்சிகம் அது போன்ற ராசிகள்லாம் இதோட கனெக்ட் ஆகும். நம்பர் 9 இதோட கனெக்ட் ஆகும். இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரசனை உடையவர்கள். அதே மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி எப்படி சார் லைஃபு, அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், நிறைய அட்வைஸ். ஏன்னா குரு இவங்களுக்கு 2, 5 கூடியவர் என்பதால் புத்திரனுக்கு ப்ராப்ளமே இருக்காது. புத்திரன் அப்படின்னாலே ஒரு ப்ராப்ளமும் இருக்காது இவர்களுக்கு. பொதுவாகவே இவர்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு குழந்தை பிறப்பில் எந்த பிரச்சனையுமே இருந்ததாக நான் பார்த்ததில்லை.
அதே மாதிரி ஆடம்பரத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆடம்பரம் இவங்க ஆசைப்படுவாங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆடம்பரம். ஒரு சாதாரண கார் வச்சுருக்கீங்க, இதே போதும் நம்ம ஃபேமிலி போகிறதுக்கு. இவங்களுக்கு பெரிய பெரிய கார் வாங்கணும்னு ஆசை, BMW வாங்கணும்னு ஆசை, இது வாங்கணும்னு ஆசை, அது வாங்கணும்னு ஆசை. அந்த மாதிரி காஸ்ட்லி பந்தா ஆடம்பர வாசனை திரவியங்கள், சென்ட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு வந்து ரொம்ப பிரியமாக இருக்கும். இவர்களுக்கு யார் பெரிய ப்ராப்ளமாக இருப்பாங்கன்னா, இவங்களோட அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இவங்க அம்மாவை கேர் பண்ணுறதே இவங்களுக்கு பெரிய பணியாக இருக்கும். அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் இருப்பார், அம்மா தனியாக இருப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு தனியாக வர முடியாது, அம்மா விட்டுட்டு வர முடியாதேங்கிறதுனால அம்மா கூடயே தான் வாழ்ந்தாகணும். அப்படிங்கும்போது அம்மா இந்த பக்கம், ஒய்ஃப் இந்த சிங்கம் ஒரு பக்கம், சிறுத்தை ஒரு பக்கங்கிற மாதிரி, ஒய்ஃப் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். 2 பேருமே அம்மா மாதிரி தான். ஒய்ஃபும் ஒரு அம்மா மாதிரி தான், இவங்களும் அம்மா மாதிரி தான். இந்த 2 அம்மாக்களுக்கு நடுவில் மாட்டிட்டு கஷ்டப்படுவாங்க. இவர்களுக்கு வந்து 9 சந்திரன். அப்போது சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ப்ராப்ளமாக வரும். ஃபெல்லோப்பியன் டியூப்பில் பிளாக்கு, அது சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கர்ப்பப்பையில். அதே மாதிரி வந்து நிணநீர் கட்டிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நீர்க்கட்டிகள், மூளையில் ஒரு சிஸ்ட் மாதிரி இருக்குது, அல்லது இந்த இடத்துல ஒரு சிஸ்ட் நீர்க்கட்டி, அது ஒன்றும் பண்ணாது. ரத்த கட்டினா தான் உங்களுக்கு டியூமரும்பாங்க. சின்ன சின்ன நீர்க்கட்டி, ஆனால் டார்ச்சர். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக்கி விட்ரும். அதுக்கும் ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுற வேண்டியிருக்கும். சின்ன வயசுலலாம் நிறையா ஃபிட்ஸ் வர்றது, இந்த நரம்பு தளர்ச்சி வர்றவங்கலாம் இவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து புதன் வந்து ப்ராப்ளங்கிறதுனால நரம்பு தளர்ச்சி வர்றது, மனோரீதியாக பாதிக்கப்படுவாங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா அமானுஷ்யங்களை பார்த்து, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் போனேன், அந்த இடத்துல ஏதோ ஒரு கருப்பாக நடந்து போச்சு அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஐயனார் அப்படி மீசையை முறுக்கிட்டு உட்காந்துருந்தாரும்பாங்க. ஏதோ சொல்லுவாங்க. இவங்க கண்ணுக்கு நல்லதும் படும், கெட்டதும் படும். காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு வந்து ரொம்ப துடியாகவே இருக்காங்க. மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அமானுஷ்யங்கள் இவர்கள் புரிந்து கொள்வார். கரெக்டாக அந்த காம்பினேஷன் எடுப்பாங்க. இதை பற்றி கை வச்சாங்க அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இதை பற்றி கை வச்சாங்க அவனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, இதை பற்றி கை வச்சு அவனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. இதே ஒரு கார்லேஷன் வருது பாரு, எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ரொம்ப அழகாக ஒரு அப்போது நீ கை வச்சா உனக்கு இதுதான் நடக்கும். அழகாக ஒரு காம்பினேஷன் மாதிரி அந்த இதை கொண்டு வந்துருவாங்க, அந்த சீக்வன்ஸை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்போது இந்த செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அமானுஷ்யங்கள் கண்ணுக்கு தெரியும். இவங்க பெரும்பாலும் செல்ல பிராணிகள் மேலே உயிரே வச்சுருப்பாங்க. செல்ல பிராணிகள், பூனைக்குட்டி வளர்த்துறது, நாய்க்குட்டி வளர்த்துறது, மீன் வளர்த்துறது, இவங்க எதை கொடுத்தாலும் வளர்த்துவாங்க. ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாலும் அதை பிடிச்சி வளர்த்துவாங்க, அதை பிடிச்சி கொஞ்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மிருகங்களை, அனிமல் லவர்ஸ். இவங்கெல்லாம் ரொம்ப அனிமல் லவர்ஸ். பெரும்பாலும் லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. 200%. அதுவும் புரட்சி திருமணமாக தான் இருக்கும், சாதி மறுப்பு திருமணமாக இருக்கும், மதம் மாறிய திருமணமாக இருக்கும். இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை நோக்கி போடா என்ன ஆயிரப்போகுது, அப்படி தான் நான் பண்ணுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், என் இஷ்டம் அப்படிம்பாங்க. பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு, ஒரு கரஸில் படிக்கிறது, அல்லது வந்து ஒரு டிகிரியோடு நிறுத்திக்கிறது. அந்த மாதிரி இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸை வச்சு சம்பாதிக்கணும். உனக்கு என்ன தெரியும்? நான் டெய்லரிங் கற்றுக்க போகிறேன், நான் பியூட்டி பார்லர் போக போகிறேன், நான் வந்து இது வைக்க போகிறேன், பேக்கரி வைக்க போகிறேன், நான் வந்து இது வாத்தியம் வாசிக்க, இசை வல்லுநராக எல்லாருக்கும் கீபோர்டு கிளாஸ் எடுத்து சொல்லித்தர போகிறேன். இப்படி இவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அறிவை மற்றவர்கள் கொடுத்து அது மூலம் பணம் சம்பாதிக்கிறதா இருக்குமே தவிர, நான் காலையில் வேலைக்கு போய் நான் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சார். நம்ம யார்கிட்டையும் கை கட்டி நிற்கிற வேலையே கிடையாது. இவங்களை வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். இவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பான வேலையாக கொடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. எவனாலுமே செய்ய முடியாத ஒரு வேலை இருக்கும், அதை இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அது செய்வாங்க. முருகப்பெருமான்கிட்ட சிவபெருமான் சொன்ன மாதிரி இந்த உலகை சுற்றி வரணும், சுற்றி வந்துடுவாங்க. ஏன்னா செவ்வானா முருகன், உலகை சுற்றி வரனா சுற்றி வந்துடுவாங்க. இவங்களுக்கு இந்த போங்கு விளையாட்டுலாம் பண்ண தெரியாது. இந்த பிள்ளையார் மாதிரி அப்பா அம்மாவை சுற்றி வந்து இதுதான் உலகம் அந்த கதைனால சின்சியராக உண்மையிலே உலகத்தை சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி லெவலில் பிராண்டிங்கு, அச்சீவ்மெண்ட்டு, ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது, மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும்னா சீரியஸாக போய் ஒரு தெரு முனையில் நின்று கூவி கூவி விற்பாங்க. இவர்கள் அதுக்காக வைக்கப்பட மாட்டாங்க. இது ஏன் தொழில், நான் அப்படி தான் இருப்பேன். அதே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த கம்பெனிக்காக போய் பண்ண மாட்டாங்க. இவர்களுக்காக செய்வார்கள், இவர்களுடைய குரோத்துக்காக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குணம் கொண்டவர்கள். ஸோ குரு அப்படிங்கிறதுனால இவங்க பெரும்பாலும் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பெருங்குடல், லிவர், செரிமான பிரச்சனை, கிட்னி ஸ்டோன் 200% இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும். அதே மாதிரி குரு சம்மந்தப்பட்ட எதையும் பெருசாக பொம்மை வீட்டில் வச்சுக்கிறது இவங்க ரொம்ப இஷ்டம். பெருசாக வச்சுக்கிறது ரொம்ப இஷ்டம். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சேரு, பெரிய சோஃபா, ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு நம்ம இருக்கிறது 2 பேர், நமக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜே போதும். இவங்க பெரிய ஃப்ரிட்ஜு, இந்த ஒரு கூட்டு குடும்பமே இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வாங்கிட்டு சொன்னால் யானை வாங்கிட்டுருவாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாமே சின்னதாகவே யோசிக்க மாட்டாங்க. பிரம்மாண்டம், எல்லாத்துலேயும் பிரம்மாண்டம். ஒரு கல்யாணம்னா பிரம்மாண்டம், கட்சினா பிரம்மாண்டம். இவர்கள்ட்ட கணக்கு வழக்கு வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்கன்னா போய் கிணத்துல விழுந்துடலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. 131 ரூபா 60 காசு ஆச்சு. ஆமாம், இது 130 ₹1 பேசிகிட்டு இருக்க. அந்த மாதிரி டவுன் தி லெவல் எர்த்துக்கு இறங்கிடுவாங்க. எர்த்துக்கு இறங்கி எவ்வளோ கமிஷன் வாங்குறீங்க? ஒரு நாளைக்கு 15 ரூபாயா? இன்னிலேருந்து 16 ரூபா.
பெரிய இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போது. ஸோ அந்த மாதிரி இவர்கள் இந்த பண விஷயத்தில் ரொம்ப இவங்களும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மற்றவங்களும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதான் நடக்காது. மற்றவர்கள் சின்ன ஏமாற்றம் பண்ணிட்டா கூட ஒரு சின்ன ஒரு கணக்கு போங்கணும் உடனே விருத்துருவாங்க. உடனே இனிமேல் என் மூஞ்சலி முழிக்கூடாது, இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இவர்கள் தான் நிறைய டைவர்ஸை ப்ரப்போஸ் பண்ணுறதே. ஒரு கணவர் ஏதாவது ஒன்று பண்ணுறார், அது அது அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்டே பண்ணிக்க மாட்டாங்க. எப்போ நீ இதை பண்ணிட்டியோ, நான் சொல்லியும் கேட்காம இதை பண்ணிட்டியோ, நீ எனக்கு தேவையில்லை, படக்குன்னு முடி எடுத்துருவாங்க. ஏமா கொஞ்சம் விட்டு கொடுக்குற வேலையே கிடையாது. ஸோ இவர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்கள்ட்ட பேசும்போது சொன்னதை செஞ்சிங்கன்னா இவங்கள விட நல்லவங்க யாரும் கிடையாது. ஆனால் சொன்னதை செய்யலைன்னா இவங்களோட மோசமான எதிரி யாருமே கிடையாது, மிக மோசமான எதிரி. பேசிட்டு போது அடிச்சிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கூல்ஸ் பண்ணுங்கள். இது லோன் வாங்கி கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, டிஎஸ்எல் மாதிரி. நீங்கள் ஒரு ஏஜென்சி மாதிரி ஆகிடுங்க. ஓடாத கம்பெனி ஏதாவது இருந்தால் அதுக்கு இஎம்ஐ பண்ணி லோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போன்ற விஷயங்கள் பண்ணுங்கள். சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மின் விளக்குகள், வெளிச்சம், வெப்பம், கேஸ் ஸ்டவ்வு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணவே கூடாது என்னென்னா ரியல் எஸ்டேட்டு. நீங்கள் பண்ணவே கூடாது என்னென்னா வாய் வச்சு செய்கிற ஏதாவது ஏஜென்சி பிடிக்கிறது, இன்சூரன்ஸ் பிடிக்கிறது, பேச்சு திறமையால், அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது மருத்துவம், கிளினிக், ஃபார்மா, அந்த டிபார்ட்மெண்ட் பக்கமே போகக்கூடாது. ஆம்புலன்ஸ் எதுவுமே வேண்டாம், மருந்தே வேண்டாம். ஸோ என்ன மேற்கொண்டு செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு இன்னும் என்ன சார் இருக்கும், வேறு என்னெல்லாம் சொல்லுங்கள். நிறையா சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான், நேரம் இல்லை. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புக் பண்ணால் அடுத்த 24 மணி நேரத்தில் என்னை பார்க்கலாம், என்னோடு பேசலாம். கூகுள் மீட்டில் நீங்கள் அப்படியே என்னை பார்க்கலாம், பார்த்தே பேசலாம். அதே மாதிரி வெப்சைட்டு பார்த்திங்கன்னா ibcbakti.com வெப்சைட்டில் போனீங்கன்னா என்னோடய தகவல்கள் இருக்கும், அங்கே போயும் பதிஞ்சிக்கலாம். சீக்கிரமே என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர். Taste the Daily.